Hello students, welcome back to our Business Management channel. Today, we'll learn about 10-mark questions. 10-mark questions are challenging. They need more than facts. You must rearrange ideas and make judgments. These questions often use command terms such as compare, contrast, discuss, evaluate, examine, and more. Other terms include justify, recommend, and to what extent. Recognizing them is key to structuring answers. So, how do you structure your answer to maximize marks? Let's break it down step by step. Step 1. Restate the problem briefly in your own words. This proves you fully understand the question. Step 2. Explain the advantages. Apply tools like SWOT, Ansoff Matrix, or motivation theories in context. Step 3. Discuss disadvantages. Connect them to employees, shareholders, customers, and the community. Step 4. Move to evaluation. Weigh the evidence, decide which argument is stronger and under what conditions. Step 5. Provide a balanced conclusion. Use phrases like overall to a large extent or in the short term. Always acknowledge missing information from the case study that could impact your final decision. Remember, answers are graded using mark bands. To reach the top band, show structure, application, and balance. So when you face a 10-mark question, follow this structure, stay analytical, and link everything to the case study. If you found this video useful, like, share, and subscribe for more exam strategies. See you next time. Hi friends, ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க பார்த்தீங்களா ஒரு எஜுகேஷனல் டைப் எக்ஸ்பிளைனர் வீடியோ. ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த 5 ஸ்டெப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்போது உங்களாலே அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து ஈஸியாக வந்து க்ரியேட் பண்ண முடியும். இப்போ ஸ்டெப் 1 பார்க்குறதுக்கு முன்னாடி சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். 4 days ஆன்லைன் லைவ் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்படி ஏஐ வீடியோஸ் அண்ட் ஏஐ ஆட்ஸ் க்ரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் சிலபஸ் பிடிஎஃப் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ட்ரைனிங் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் கிரியேஷன். ஸோ இது வந்து நான் ஒரு கிளைண்ட்டுக்காக பண்ண வீடியோ தான். அந்த கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி வந்து ஸ்கிரிப்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாரு. ஸோ என்னுடைய வேலையை வந்து பார்த்தீங்கன்னா பாதி ஆகிட்டாரு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ ஹவு டு ஆன்சர் எ 10-mark கொஸ்டின் இன் ஐபி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கில் வந்து கண்டென்ட் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. எனக்கு ஒரு 2 பேஜஸில் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ மெயினாக எப்படி இருக்குன்னு அவர் கேட்டிருக்காருன்னா, ஒரு ப்ரெசென்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து இருக்கணும். அவர் வந்து அந்த டாப்பிக்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டெக்ஸ்ட் ஆர் இமேஜஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து வரணும். அவர் என்ன டாபிக் பற்றி பேசுகிறாரோ ஸோ அது ரிலவெண்ட்டாக எனக்கு டெக்ஸ்ட் ஆர் இமேஜ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெளிவாக வந்து அவர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு கொடுத்துட்டாரு. ஓகேங்களா? ஸோ இதில் எதனா சின்ன சேஞ்சஸ் வேணுன்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ டைலாக்ஸ் அப்படியே எக்ஸாக்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து நீங்களே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு அந்த ஃப்ரீடமும் வந்து கொடுத்துட்டாரு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இது அப்படியே வந்து காப்பி பண்ணேன். மொத்தமாக காப்பி பண்ணிட்டு நேராக வந்து ChatGPT வந்துட்டேன். ஸோ ChatGPTயில் எடுத்துகிட்டு வந்து அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நான் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணேன். என்னன்னா, ஸோ ஐ வாண்ட் டு கிரியேட் எ VO3 வீடியோ ஃபார் த ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து VO3 கேன் கிரியேட் வீடியோஸ் வித் மேக்ஸிமம் டியூரேஷன் ஆஃப் 8 seconds. ஸோ VO3னா பேசிக்கலி என்னென்னா கூகுளோட ஒரு சர்வீஸு. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ VO3ன்னு என்னென்னு உங்களுக்கு சுத்தமாக தெரியாதுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ அதில் நான் VO3ன்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, around maximum 15 words of dialogue in each scene will be good to deliver in 8 seconds. ஓகேங்களா? ஸோ 8 செகண்டில் நம்ம 15 வேர்ட்ஸுக்கு மேலே பேச முடியாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேலே பேசினா 8 செகண்டை தாண்டிடும். ஸோ வீடியோ வந்து பிரேக் ஆகிடும். ஸோ அதனால் 8 செகண்டில் எனக்கு மேக்ஸிமம் 15 வேர்ட்ஸ் தான் வந்து ஒரு சீனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ கிரியேட் த சீன் அக்கார்டிங்லி. ஐ நீட் எவ்ரி வேர்ட் in the script to come in the scene as well as in the final generated video. ஸோ கிரியேட் த சீன் அக்கார்டிங்லி. ஓகேங்களா? ஸோ ஸ்கிரிப்டில் இருக்க எல்லாமே வந்து நான் வந்து என்னோடய வீடியோவில் வேணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்கிரிப்டை வந்து க்ரியேட் பண்ணு, ஸோ சீன்ஸை வந்து க்ரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஸோ கடைசியாக வந்து நோ மேட்டர் ஹவு மெனி சீன்ஸ் வி ஹேவ் தட்ஸ் நாட் அன் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஏன் இப்படி சொல்லியிருக்கேன்னா, சில நேரம் வந்து அது ஒரு 4-5 சீன்லேயே வந்து நிறுத்திடும். ஸோ அதனால தான் வந்து நம்பர் ஆஃப் சீன்ஸ் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஸ்கிரிப்டில் இருக்க எல்லாத்தையுமே எனக்கு வந்து இந்த சீன்ஸில் வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு நான் சப்மிட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ChatGPT வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லா சீன்ஸும் வந்து கொடுத்துருக்கு. ஸோ டோட்டலாக வந்து நான் கால்குலேட் பண்ணால் ஒரு 14 சீன்ஸ் வந்து எனக்கு கொடுத்துருக்கு. ஓகேங்களா?
ஸோ இந்த 14 சீன்ஸை வச்சு தான் நம்ம வீடியோஸ் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இதோட நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஸ்கிரிப்ட் கிரியேஷன் ப்ராசஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நீங்களே வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணணும்னா கண்டிப்பாக ஒரு 1/2 அன் ஹவர் வந்து டைம் எடுக்கும். எனக்கு அவரு வந்து ப்ரொவைட் பண்ணதுனால நான் சிம்பிளாக இதை காப்பி பண்ணி ஜஸ்ட்டு ChatGPTல போட்டு நான் வந்து என்னுடைய ஸ்கிரிப்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ நீங்களே கிரியேட் பண்ணணும்னா கண்டிப்பாக ஒரு 1/2 அன் ஹவர் to 1 ஹவர் எடுக்கும். ஸோ டைம் எடுத்து அந்த ஸ்டெப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் தான் நீங்கள் யோசிச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற எல்லாமே வந்து ஏஐ வந்து பார்த்துக்கும். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப்க்கு வந்து போகலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு ஏஐ அவதார் வந்து கிரியேட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ நான் கிரியேட் பண்ண ஏஐ அவதாரை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து நான் கிரியேட் பண்ண அவதார். ஸோ ரைட் சைடில் வந்து ப்ரெசென்டர் மாதிரி ஒருத்தர் வந்து இருக்கார். ஓகேங்களா? இந்த இமேஜ் நான் எப்படி வந்து ஜென்ரேட் பண்ணேன்னா, ஸோ அதையும் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ சிம்பிளாக வந்து அவர் வந்து அவரோட ஸ்கிரிப்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு இமேஜ் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாரு. ஓகேங்களா? ஸோ லெஃப்ட் சைடில் டெக்ஸ்ட் வரணும், ரைட் சைடில் ப்ரெசென்டர் வரணும்னு சொல்லிட்டு. ஸோ இது அப்படியே நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு, ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து ChatGPTல வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணிட்டு give me the detailed prompt to create a image for the initial setup, like the explainer to be in the right side and the blank rectangle space on the left side, like they mentioned in the script அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்து இமேஜ் ஜென்ரேட் பண்ணுற ஒரு ப்ராம்ப்ட் வந்து ChatGPT கொடுத்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி ஜெமினி வந்துட்டு ஸோ இந்த இடத்துல டூல்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் கிரியேட் இமேஜஸை செலக்ட் பண்ணிட்டு ஸோ நீங்கள் இந்த இடத்துல வந்து இந்த ப்ராம்ப்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும் ஜெமினி. ஓகேங்களா? ஸோ எக்ஸாக்டாக இந்த மாதிரி இருக்காது, பட் உங்களுக்கு வேறு ப்ரெசென்டரோட இதே மாதிரி ஒரு இமேஜ் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராம்ப்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு PDF ஃபைல் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ டைம் இருந்தால் அதை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதே வந்து நம்ம ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஜென்ரேட் பண்ணுற அந்த ப்ராம்ப்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இது எப்படி பண்ணலான்னா, இப்போ நம்ம ChatGPT வந்துடலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு ஒரு சீனாக வந்து கொடுத்துருக்கு பார்த்தீங்களா ChatGPT. ஸோ இந்த சீன்ஸை வந்து காப்பி பண்ணிவிட்டு ஸோ நம்ம அப்படியே கீழே வந்து என்ன போடணும்னா நீங்கள் ஸோ நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுற சேம் டெம்ப்ளேட் தான். ஸோ கிவ் மீ த டீட்டெயில் ப்ராம்ப்ட் டு ஜென்ரேட் தி VO3 வீடியோ ஃபார் த சீன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து ஸோ இப்போ நம்ம மேலே காப்பி பண்ண அந்த சீனை வந்து நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கு கீழே நம்ம என்னென்னா யூஸ்வலாக கொடுக்குற அந்த 4 லைன்ஸ் ஆஃப் டைலாக். ஸோ இதில் என்ன சொல்லியிருப்போம்னா ஸோ மேலே இருக்க இங்கிலீஷ் டைலாக் வந்து கரெக்டாக வந்து லிப்ஸிங்கோட அந்த ப்ரெசென்டர் வந்து பேசணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வீடியோவில் வந்து கேப்ஷன்ஸ் ஆர் சப்டைட்டில்ஸ்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சில ஸ்ட்ரிக்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட் சம் விஷுவல்ஸ் அக்கார்டிங் டு த டைலாக் தட் வி ஸ்போக் இன் த சீன். ஓகேங்களா? ஸோ ஒரு சீனில் என்ன டைலாக் வந்து அந்த ப்ரெசென்டர் பேசுகிறாரோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் இந்த ரெக்டாங்கிளில் வந்து உங்களுக்கு விஷுவல்ஸ் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லைன் நீங்கள் கொடுக்கலனா நீங்கள் இந்த இடத்துல வந்து விஷுவல்ஸ் அந்த அளவுக்கு வராது. ஓகேங்களா? டெக்ஸ்ட்டாக வந்துடும். ஸோ டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா VO3 கிரியேட் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸோட தான் கிரியேட் பண்ணுது. ஸோ அதனால் நீங்கள் விஷுவல்ஸாக கிராஃபிக்ஸாக வந்து மெயினாக வந்து ஜென்ரேட் பண்ண பாருங்கள் VO3ல. ஓகே, இந்த மாதிரி நம்ம கொடுத்ததுக்கப்புறம் ChatGPT வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கிரியேட் பண்ணுற அந்த ப்ராம்ப்ட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துரும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு சீனுக்கு வந்து இது உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்கள் ஸ்கிரிப்டில் வந்து எத்தனை சீன்ஸ் இருக்கோ ஸோ எல்லா சீன்ஸ்க்கும் வந்து இந்த மாதிரி வீடியோ ஜென்ரேட் பண்ணுற ப்ராம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ கிரியேட் பண்ணிட்டு எங்கன்னா நோட் பேட்லையாவது இல்லை நோஷன்லையாவது இந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் அந்த மாதிரி தான் சேவ் பண்ணியிருப்பேன். ஆர்கனைஸ்டாக வந்து சேவ் பண்ணி வச்சுருவேன் எல்லா ப்ராம்ப்ட்ஸையும். ஸோ இந்த மாதிரி எல்லா சீன்ஸ்க்கும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஸோ இந்த ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். தேர்ட் ஸ்டெப்பும் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதையும் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த சேவ் பண்ணி வச்ச ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி நம்ம வீடியோஸ் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃப்ளோன்ற ஒரு டூலை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கூகுள் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதை பற்றி உங்களுக்கு வந்து தெரியலனா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இதில் ஃபுல்லாக நான் ஃப்ளோவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நான் ஃப்ளோக்குள்ளே வந்துட்டேன். ஸோ ஃப்ளோக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 விதமாக வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டு வீடியோ, இன்னொன்று வந்து ஃப்ரேம்ஸ் டு வீடியோ. ஸோ நம்ம ஃப்ரேம்ஸ் டு வீடியோ தான் எப்பவுமே யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஒரு இமேஜை வந்து இன்புட்டாக கொடுத்து ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ப்ராம்ப்டை கொடுத்து நம்ம வந்து வீடியோஸ் ஜென்ரேட் பண்ணுறோம்ல. ஸோ அதனால் இது ஃப்ரேம்ஸ் டு வீடியோஸில் தான் வரும். இப்போ ஃப்ரேம்ஸ் டு வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸை இந்த செலக்ட் பண்ணிட்டு அப்லோட் வீடியோ அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க பார்த்தீங்களா அந்த ப்ரெசென்டர் இமேஜ். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் இந்த இடத்துல ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இமேஜ் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். ஓகேவா? ஸோ கிராப் அண்ட் சேவ் கொடுத்து
இமேஜ் வந்து இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த இமேஜ் வந்து இப்படி செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல இமேஜ் வந்து செலக்ட் ஆயிடுச்சா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ப்ராம்ப்ட் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல ப்ராம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல சப்மிட்ன்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வீடியோ வந்து ஒரு 1 ஆர் 2 மினிட்ஸில் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி எல்லா சீன்ஸ்க்கும் நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணுங்கள். ஸோ என்னதான் வீடியோ நம்ம ஜென்ரேட் பண்ணாலும் நிறைய வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துலலாம் பாருங்கள், கம்பேர்ன்ற இடத்துல ஸோ வேறு ஏதோ ஸ்பெல்லிங் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்பெல்லிங் எரர்ஸ்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம எடிட் பண்ணும்போது தான் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்மளுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த 4th ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அதனால் இதை வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம வீடியோஸ் வந்து கேப்கட்டில் போட்டு எடிட் பண்ணலாம். ஸோ இதில் இருக்க சின்ன சின்ன ட்ரிக்ஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கேப்கட்டை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து வீடியோ எடிட் பண்ண கேப்கட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து வேறு என்ன எடிட்டர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல கம்பேர்ன்றது எவ்வளோ தெளிவாக வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ எப்படின்னா, நான் வந்து இந்த இடத்துல வந்து எடிட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லா வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணோம் நம்ம கேப்கட்குள்ளே. ஸோ இம்போர்ட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிட்டு, அதை நம்ம டைம்லைனில் வந்து ஆர்டராக வந்து அரேஞ்ச் பண்ணிடணும். அரேஞ்ச் பண்ணிட்டு, ஸோ எந்த இடத்துலலாம் வந்து மிஸ்டேக்ஸ் இருக்கோ, ஸோ அந்த இடத்துல வந்து நான் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை செலக்ட் பண்ணி, அந்த டெக்ஸ்ட்டை வந்து கரெக்டாக ஆட் பண்ணி, ஸோ மிஸ்டேக்கான அந்த வேர்ட்ஸுக்கு முன்னாடி கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேலேயே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணதுனால உங்களுக்கு வந்து நான் எடிட் பண்ண வரையும் உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ டெக்ஸ்ட்லாம் பாருங்கள், இப்போ ஸ்பெல்லிங் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எதனா இருந்துச்சுன்னா நம்ம எடிட்டிங் சாஃப்ட்வேரில் போட்டு நம்ம எடிட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து நல்லாவே தெரியுது பாருங்கள் நான் எடிட் பண்ணது. ஸோ சில நேரம் வந்து பேக்ரவுண்டு அந்த கலர் வந்து வேறு கலரில் இருக்கிறதுனால நல்லாவே தெரியும். பட் அது ப்ராப்ளம் கிடையாது. நம்மளுக்கு வந்து மிஸ்டேக் இல்லாமல் வரணும். அதுதான் வந்து மெயினான விஷயம். ஓகே. ஸோ இவ்வளோ தான் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு. ஸோ பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ இதோட நம்ம 5th ஸ்டெப்பும் வந்து பார்த்தீங்கன்னா, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதே வந்து நான் ஸ்ட்ரைக் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேறு என்ன ஏஐ ரிலேட்டட் வீடியோஸ் நான் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.